ஹலோ, நான் தான். என்ன நம்ம ரகு ஓடி போன விஷயம் இங்க யாருக்குமே தெரியல. ஆமா, நான் இப்பதான் கேட்டேன். அச்சச்சோ, பையன் ஓடி போயிட்டானாண்டி. பையன் ஓடி போயிட்டானா? ஆமா. ஐயோ மாமி, பையன் கிறிஸ்டின் பொண்ணோட ஓடி போயிட்டானா? அடப்பாவி. மாப்பிள பையன் எவ்வளவு ஒருத்தர் இழுத்துட்டு ராவா போயிட்டானா? அப்படியா? பையன் ஓடி போயிட்டானா தெரியுமா? பையனுமா? என்னது பையனுமாவா? யோ, என்னைய சொல்ற நீ? எல்லாரும் பொண்ணு ஓடி போச்சுன்னு சொல்லிக்கிறாங்க. பொண்ணா? காமாட்சி, மாப்பிள்ள ஓடி போலையா, பொண்ணுதான் ஓடி போயிட்டாலாம். அச்சச்சோ, பொண்ணா ஓடி போயிட்டா? பகவானே, பையன் ஓடி போலையாண்டி, பொண்ணுதான் கிறிஸ்டின் பொண்ணோட ஓடி போச்சான். சும்மா மசாலா பேசிட்டு இருக்காங்க. பையனை வர சொல்லுங்க. எங்க சம்பிரதாயம். ஆமா ஆமா. எங்க சம்பிரதாயப்படி பொண்ணு தான் முதல்ல வரணும். பொண்ணு கூட்டுனாங்க. என்னையா போடலாங்க சம்பிரதாயம்? பையனை வர சொல்லியா? பொண்ணு அலங்காரம் பண்ணிட்டு புடவையில எப்படி இருக்கான்னு பாக்கணுமோ. அவளை அழைச்சிட்டு வாங்கோ. இல்ல அவளை சும்மா சமாளிக்காதீங்க. நாடஸ்வரக்காரனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கேன். அவன் தான் நாடஸ்வரத்தை மைக் மாதிரி வச்சுட்டு விஷயத்தை உடைச்சுட்டானே. பையன் எங்கேயோ ஓடி போயிருக்கான். சரி, அவன் இங்கே இருக்கான்னு வச்சுங்க. கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க, வர சொல்லுங்க வர சொல்லுங்க. ஆமா, the cat will be out of the bag. கூப்பிடுங்க, வர சொல்லுங்க. நிறுத்துங்க. என்ன நாடகம் இது? நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போதே கேட்டனே, பொண்ணு யாரோ பஞ்சாபி பையனோட ஓடி போயிட்டாலாமே. அதெல்லாம் ஒண்ணுல அவன் ஓடி போல. சொல்லாதீங்க. ஐயோ, பை தி வே, இட்லி கல்லு மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் மாப்பிளைய கூப்பிடுங்க. பொண்ணு கூப்பிடுங்க. நீங்க மாப்பிளை பொண்ணு வர சொல்லுங்க, அப்புறம் மாப்பிள்ளை வருவாரு. நான் சொல்றது எல்லாம் கேளுங்க. பொண்ணு வர மாட்டா. அதான் ரொம்ப முக்கியம். வர மாட்டா. பொண்ணு வர மாட்டா. மாப்பிள்ளை வரணும். சும்மா பேசுறதே பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்காங்க. மாப்பிளை வர சொல்லுங்க. அண்ணா முறை அவமானம் தாங்க முடியலடி. என்னன்னா சொல்றே? உன் புள்ள தானே, நீயே பாத்துக்கோ. நான் ரூமுக்கு போறேன். ஐயோ, என்னன்னா கொஞ்சம் இருங்கடா. வந்து வர கூப்பிடுங்க. வாங்க. மாப்பிளையும் போயிட்டா, சம்பந்தியும் போயிட்டார். அதெல்லாம் கிடையாது. முதல்ல மாப்பிளை வர சொல்லுங்க. முடியாது, வர சொல்லுங்க. அதெல்லாம் முடியாது. மாப்பிளை சும்மா பேசிட்டே இருக்காரு. நிறுத்துங்கோ. உங்களதான் மாமா, நிறுத்துங்க மாமா. என்ன எல்லாரும் இங்க நின்றுகள்? உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாதா? இல்ல, மாசா நின்றுகள். வெளியில மாப்பிள்ளை பொண்ணு 1 hour காசு யாத்திரைக்காக காத்துட்டு இருக்கா. அப்படியா? சும்மா நின்று சண்டை போட்டு இருக்கு. வாங்க வாங்க போலாம். முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு. எல்லாரும் என்ன நிக்கிறீங்க? பொண்ணோட சைடுல எல்லாரும் இங்க வாங்க. மாமா யாரு? ஓகே ஓகே, வெரி குட். மாப்பிள்ளை காசி யாத்திரைக்கு ரெடி பண்ணுங்க. என்னமா பண்றீங்க? எங்கடி போன? நீ பிடிச்ச சாரி நான் போட்டுட்டு இருக்கேன், நீ பார்க்கவே இல்லையே. ஹாய் அப்பா. ஹாய் அப்பா இருக்கட்டும். அம்மா கேட்டது பதில் சொல்லு. எங்க போயிருந்த நீ? காசி யாத்திரையில நான் இருக்க கூடாது. பாய் அப்பா. காசி யாத்திரையில இருக்க கூடாதுன்னு எனக்கு தெரியாதா? என்னவோ கேட்டா என்னவோ பதில் சொல்றேன். மா, எங்கம்மா போன? அத நான் உன்னை கேட்கணும். என்னடா டிராமா அதெல்லாம் லாஸ்ட் மினிட்ல? பார், கேமரா எல்லாம் இருக்கு. அது சரிம்மா? சரிம்மா. ஆமா, அப்பா எங்க? அது ஏன்டா கேக்குற? அவமானம் தாங்க முடியாம ரூம் கதவை தாப்பாள் போட்டுட்டு கட்டில் கடையில ஒளிஞ்சிட்டாருடா. யோ, இதெல்லாம் எதுக்கு எடுக்கிற? போய் அந்த பக்கம். என்னன்னா ரகு கிடைச்சிட்டான். கீழதான் இருக்கான். சீக்கிரம் வாங்க. ஊர்த்தாக்கு வேகாது. காசி யாத்திரை யாருங்க வரேன்? லாஸ்ட் சான்ஸ் பாத்துக்கோ. அப்படியே எஸ்கேப் ஆயிடுறா. போயிட்டு வாடா. எங்களை விட்டு போகாதடா. பேசாம இருந்தா ரொம்ப தப்பா போயிடும். நான் ரூம் எல்லாம் போய் பார்த்தேன். ஆச்சரியமா இருக்கு. ஏதோ தில்லுமுள்ளு நடக்குது. வாய முடியல. இப்ப பார் சீரியல் எல்லாம் பார்த்து பார்த்து உன் புத்தி தான் கெட்டு போயிருக்கு. அதான் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு தில்லுமுள்ளாவே தோன்றது. உன்ன மாதிரி வம்பு பேசுறவா கிட்டேந்து நான் விலகியே இருக்கணும். அதான் நேக்கு நல்லது. முதல்ல இங்கேருந்து கிளம்பு. கிளம்புங்கிற
ஏதோ தப்பு நடக்கிறது. Hold this. Yeah. Quick, Gautam. Yeah. இங்கதான். Gautam, என்ன சர்ப்ரைஸ்? வா. Trust me, you won't hate this. வா. Yeah, வா. What did I tell you? Hey! Va. Hi guys. Mira, vaada macha. Va Mira, vaada Gaja ka dost. Hey! Finally. Now, 1, 2, 3. Hi Mira. சாரி, இதெல்லாம் பண்ணுறதுக்கு கையில் இருந்த காசெல்லாம் செலவாக போச்சு. ஆனால் ஹனிமூன் போயிட்டு வந்தப்புறம் இஎம்ஐ போட்டாவது உனக்கு டைமண்ட் ரிங் வாங்கி தரேன். ஓகே? நீ தான் என் டைமண்ட், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏய், மாப்பிள்ளை ரகுவை விட்டுட்டு இப்படி ஃப்ரெண்டோட ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், தப்பில்லை? கட்டிக்க போகிற வரைக்கும் ஓகேனா எதுவும் தப்பில்லை. ஜாதகத்தை பார்த்து மேட்ச் பண்ணி சேலரி என்ன, கார் இருக்கா, யூஎஸ் மாப்பிள்ளையா, யூகேவான்னு பிளான் பண்ணி ஜோடி தேடுறதுக்கு பேர் கல்யாணம் இல்லை, அது ஒரு பிஸ்னஸ் கால்குலேஷன். எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என் கூட கை சேர்த்து இதை சால்வ் பண்ணணும்னு நீ எப்போ சொன்னியோ அப்போவே நீ நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிட்டோம். மற்றதெல்லாம் வெறும் சம்பிரதாயம்.
நல்லா கோஆபரேட் பண்ணிடுறீங்க. சரி, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் நிறைய இருக்குது. கூடிய சீக்கிரமே என் பொண்ணு உங்களை மாதிரி ஒரு அழகான பையனை பெற்று கொடுக்க போகிறா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சந்தோஷமாக இருங்கோ. சரி. இதே இந்த ஒரு நிமிஷம் எதுக்கும் இதை வச்சுக்கோ. கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சது, ஓகே. ஆனால் என்னோட பிரச்சனை இனிமே தான் தெரியும். ஹாய். ஹாய். நைஸ் ஃப்ளவர்ஸில் நல்லா டெக்கரேட் பண்ணிருக்கா. யா, ரோசஸ். ஆல் ஓகே? யா, ஆல் ஓகே. நம்ம வெட்டிங் ஃபோட்டோஸில் வந்திருக்கு, பார்க்கலாமா? அடுத்தே பார்க்கலையா? என்னை பொறுத்த வரைக்கும் என் கதையோட கிளைமேக்ஸ் அந்த பீச் வெட்டிங். என் ஹீரோ ரகு, he really stood up for me. அப்படி சொன்னா விட்டுருவீங்களா? இருங்க இருங்க, வந்துட்டோம். 2 நாளைக்கு வெளியவே வரல. செம ஸ்டாமினாயா. சில பேர் கண்ணை பார்த்தே சொல்லிடுவேன் மச்சான். அவன் கண்ணில் ஏதோ பவர் இருக்குடா. அவன் ரேஞ்சே வேறடா. 3 நாளாக ரூம் சர்வீஸ் மச்சி. சாப்பிட கூட வெளில வரலன்னா பார்த்துக்கேன். சில பேருக்குலாம் மச்சம் இருக்குடா இங்கே. ஆமாங்க, ஹனிமூனில் தான் அந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணிட்டு இருந்தோம். இவ்வளோ நாளாக பண்ண முடியாத அந்த ஒரு விஷயத்த வேற வேற பொசிஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். செம்ம தூக்கங்க. நீங்க என்ன நினைச்சீங்க? அப்பதான் திடீர்னு ஒரு நாள் Good morning. Hey, you look so beautiful. Wow. நீ என்ன பியூட்டிஃபுல்னு சொல்லி எவ்வளோ நாளாச்சு தெரியுமா? கவராஜ சித்த மருத்துவ சாலாவா, டாக்டர் கமலேஷா, அது ஸ்மைலி பாலா, இல்ல பீச் வெட்டிங்கா, தூக்கமா, இல்ல குட் ஓல்ட் ஃபேஷன் லவ்வா? எதனாலயோங்க the magic suddenly happened. So, எங்க கதையோட முடிவு எல்லா சினிமா கதை மாதிரி தாங்க. A happy ending.